ராமேஸ்வரத்தில் கடந்த 10 மணி நேரத்தில் 41 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் அண்மை காலத்தில் பதிவான குறைந்தபட்ச நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் திருவாரூர் மாவட்டத்தில் 20 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவான நிலையில் தற்போது 10 மணி நேரத்தில் ராமேஸ்வரத்தில் மட்டும் 41 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்கச்சி மடத்தில் 32 சென்டிமீட்டர் மழையும் பாம்பனில் 23 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இப்போதுக்கு 4 மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் நேற்று முதலே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது பதிவாகி வருகிறது. அந்த வகையில் ராமேஸ்வரத்தில் 10 மணி நேர கணக்கீட்டின் அடிப்படையில் சுமார் 41 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது கூறியிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சி செய்தியாளர் வீரகுமரன் 41 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. என்னென்ன பாதிப்பு, தற்போது தண்ணீர் எந்த பகுதியில் தேங்கி இருக்கு? அது கிட்டத்தட்ட தென்கிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வரும் வரக்கூடிய நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகப்படியாக 164 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அது வரைக்கும் காலை 6 மணியிலிருந்து மாலை 4 மணி அளவில் இவ்வளவு மழை ராமநாதபுரத்தில் இது முதல் முறையாக பெய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமுடம், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழை பெய்திருக்கிறது. சுமார் ராமேஸ்வரத்தில் மட்டும் 41 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி தற்போது மழை நின்று 1 மணி நேரம் ஆகியுள்ள நிலையில் தற்போது மழைநீரானது வடிந்து கடலில் கலக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வந்தால் இது போன்ற பெரிய ஒரு பேராபத்து விளையக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. அது மட்டுமல்ல, ராமநாதபுரத்தில் இவ்வளவு பெரிய மழை பெய்திருப்பது இதுவே முதல் முறையாக கருதப்படுகிறது. தகவலுக்கு நன்றி வீரகுமரன்.